ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, இந்த சம்பவங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விபரீத விளைவுகள் காத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ரிஷப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்களுக்கு மனதார உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த விருப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். அதாவது ரொம்ப நாட்களா நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும், இந்த மாதிரி தொழிலை தொடங்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுடைய மனதில் நீங்க கண்டிப்பா வைத்திருப்பீர்கள். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி 7க்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த நாட்களில் திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். லாபஸ்தானத்தில் சனி, தனஸ்தானத்தில் குரு உள்ள நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக மாறலாம். இதனால ரிஷப ராசி நேயர்களுக்கு நீண்ட கால வளர்ச்சிக்கு தேவையான குடும்ப மற்றும் பொருளாதார முடிவுகளை இந்த நேரத்தில் நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். உங்களுடைய தனிப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சீராக பராமரித்து வருவது ரொம்பவே அவசியம். பல விஷயங்களில் உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியம். தொழில் மற்றும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதற்கு இரண்டிற்கும் இடைவெளியை குறைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ள ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம். அதே போல ரிஷப ராசி நேயர்கள் எப்பொழுதுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சை குறைத்துக் கொள்வது அவசியம். அதே போல இடம் அறிந்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் மற்றவர்களுடைய நிலை தெரியாமல் நீங்க ஏதாவது பேசி வைத்தால் கூட இதன் மூலம் உங்களுக்கு சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிச்சயமா ஏற்படலாம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் நீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அதே போல மேசராசி நேயர்களுடைய குடும்பம் மற்றும் நிதிநிலை இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு சூழலை இருக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகலாம். வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் மனநலம் குறித்து அக்கறை கொள்வது அவசியம். குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள அளவிற்கு உங்களுடைய மனதில் அமைதி ஏற்படலாம். எதையுமே வெளிப்படையாக பேசி நல்ல முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதுமண தம்பதியர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுப செய்திகள் நிச்சயமா வந்து சேரலாம். நிதிநிலையை பொறுத்தவரை ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பல்வேறு செலவுகள் நிச்சயமா ஏற்படலாம். இதனுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது ஏற்ற வருமானம் உங்களுக்கு வந்து சேரலாம். நீண்ட கால முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆவணங்களில் உண்மை தன்மையில் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் அவசியம். தேவையற்ற கடன்களை கண்டிப்பாக வாங்கவே கூடாதுங்க. இதனால உங்களுக்கு பிற்காலத்துல சிக்கலாக மாறக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்க நிச்சயமா வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுடைய தொழில் மற்றும் உத்தியோக சார்ந்த விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தொழில் துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல நாட்களாக உங்களுக்கு மாறலாம். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு வியாபாரிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகள் நிறைய பேர் வந்து இணையக்கூடிய வாய்ப்பை பெறலாம். வெளி மாநில வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வர்த்தகம் நிச்சயமா ரிஷப ராசி நேயர்களுக்கு பெருகலாம். அதே போல உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் பிறருடைய தேவையற்ற ஆலோசனைகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது அவசியம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு புதிய பொறுப்புகளை ஏற்பது அவசியம்.
உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதை மனதில் கொண்டு செயல்படுவது ரிஷப ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கலாம். ஃபேஷன் டெக்னாலஜி, எழுத்து மற்றும் திரை உலகத்தினருக்கு பல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதாவது இந்த மாதிரி துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக மாறலாம். புதிய படைப்புகள் மூலம் பொது மக்களிடையே ஆதரவு உங்களுக்கு நிச்சயமா பெருகலாம். பெண்மணிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ஏத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் வெற்றியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய துணிச்சல், தைரியம் இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவான பலனும் பாசிட்டிவான ஒரு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது வழக்கத்தை விட இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு கவனம் ரொம்பவே அவசியம். தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியம். அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதிரி விஷயத்தை மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் பின்பற்றுவது அவசியம். எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகுந்த மதிப்பெண்ணும் மிகுந்த மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி அமையலாம். அதே போல ரிஷப ராசியில அரசு போட்டி தேர்வுகளில் தொடர்ந்த முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களை தேடி வரும். இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசினியர்களுடைய ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது காது பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். அதே போல வேலை பளு காரணமாக உடல் சோர்வு, முதுகு வலி, தொழில் வர்த்தக இலக்குகளை அடைய வேண்டும் என்ற மன அழுத்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல இனிப்பு உண்பதை குறைத்துக் கொள்வது அவசியம். அதிகாலை நடைபயிற்சி மற்றும் நல்ல தூக்கம் இது ரெண்டுமே ரிஷப ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளலாம். அதே போல உடல் ஊனமுற்றவர்களுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் இரவு உணவு வழங்குவது ரிஷப ராசினியர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தடைகள் கண்டிப்பா விலகிடும். அதே போல ரிஷப ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அருகில் உள்ள பெண் தெய்வ கோவில்களுக்கு சென்று கருவறையில் தீபம் ஏற்றலாம். அதுவும் நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று எப்பெல்லாம் முடிகிறதோ அப்பெல்லாம் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். அதே போல ரிஷப ராசி நேயர்களுக்கு வெண்மை நிற மலர் மாலர்களை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்வது நிச்சயமா நீங்க செய்யற முயற்சிகளுக்கு வெற்றி பெற உதவலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் தினமும் 108 முறை நீங்க உச்சரிக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். முடிந்த அளவுக்கு ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல மறக்காமல் உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம். நிச்சயமா இந்த மாதிரி தெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இதன் மூலம் பாசிட்டிவான பலன்களும் பாசிட்டிவான விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கலாம். ஏதாவது நெகட்டிவான விஷயம் நடந்தால் கூட இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தீர்வும் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கூட கிடைக்கலாம். கண்டிப்பா ரிஷபராசினியர்கள் மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்தை மேற்கொண்டு செயல்படுத்தி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, இந்த சம்பவத்தின் மூலம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களும் என்னென்ன திருப்பங்களும் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.